நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நியூசிலாண்டில் ஆக்லாண்டில் இருக்க ஆக்லாண்ட் ஜூவில் இருக்கோம். எங்கள் ஊரில் நிறைய மரங்கள்லாம் நான் பார்த்ததே இல்லை. சின்ன வயசில் நிறைய மரம் பார்த்துருக்கேன். நிறைய மரம் இந்த சென்ஸ் ஒரு 100 மரம் பார்க்குறதே பெரிய விஷயம். ஆனால் இங்கே ஒரு ஏரியாவுக்கும் 100 மரத்துக்கு மேலே இருக்கும். மரம் நியூசிலாண்டுனாவே மரம் தான். மரம் எல்லா இடத்துலையும் மரம் தான் இருக்கும். மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியணும். மரம் செடி இது இல்லைன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ, நம்மளோட பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ, நிறைய மரங்களையும் செடிங்களையும் தான் விட்டுட்டு போகணும். ஏன்னா நம்ம வாழறதுக்கான முக்கியமானதே வந்து ஆக்சிஜன் தான். ஒரு நிமிஷத்தோட அருமை யாரை கேட்கணுன்னா ஒரு நிமிஷத்தில் ட்ரெயினை மிஸ் பண்ணவங்கள கேட்கணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மார்க்கோட அருமை யாரை கேட்கணும் அப்படின்னா, ஒரு மார்க்கில் ஃபெயில் ஆனவங்கள கேட்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு டைலாக் சொல்லுவேன். ஆக்சிஜனோட அருமை யார்கிட்ட கேட்கணும்னா, ஆக்சிஜன் எல்லாருக்குமே தேவை. பட் வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க தான் கேட்கணும். ஏன்னா எப்போ அந்த அட்டாக் வந்தாலுமே, வீசிங் அட்டாக்கோ ஆஸ்துமா அட்டாக் வந்தாலுமே அந்த டிப்ரவேஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியம். ரொம்ப கிடைக்கும் இங்கே ஆக்சிஜன். ரொம்ப ட்ரீஸ், ரொம்ப பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம ஊர்லேயே வந்து நம்ம நிறைய செடி, ரொம்ப குளிராக இருக்குது. அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன். நான் இங்கே தான் இருக்கேன் 10 வருஷமாக. கொஞ்ச நாள் இந்தியா போயிட்டு வந்தேன். அதனால் திரும்பி வந்து குளிர் தாங்க முடியல. கொஞ்ச நாள் செட்டில் ஆகிடும். எல்லாம் மேலே போட்டுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு மரத்தை கூட அப்படி வெட்டி போட்டுற மாட்டாங்க. மரத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதே இந்த கான்வென்ட் பார்க்கில் தான். மரங்களோட ரொம்ப முக்கியத்துவம், செடிங்களோட ரொம்ப முக்கியத்துவத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடத்த பார்த்த பிறகு தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். எவ்வளோ வீசிங் இருந்தாலும், எவ்வளோ செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும், நான் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ண உடனே எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஊரில் நான் யாரை பார்த்தாலும் சரி, ஊரில் நம்ம இந்தியா வந்தால் யார் வீட்டுக்கு போனாலும் நான் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போவேன். அது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு என்ன வாங்கிட்டு போவேன்னா வந்து செடிங்க தான். என் குழந்தையோட பர்த்டே பார்ட்டி கூட நான் வந்து அவங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக செடிங்களை தான் கொடுத்தேன். ஏன்னா செடி மரம்ன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். மரம் செடியில் இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது. அது கொடுக்குற ஆக்சிஜனில் தான் நம்ம இருக்கோம். அதனால மரம் செடி எவ்வளோ நம்மளால் முடியுதோ அவ்வளோ நம்ம வந்து வைக்கணும். நமக்கு இப்போ அது யூஸ் ஆகலைனாலும் நம்ம ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு.